கதை சொல்றேன் நீங்களே, அது என்னது? அது வந்து ஒரு காதல் கதை. காதல் கதையா? ஆமாம், தலைவனும் தலைவியும் பேசிக்கிறாங்க. சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு டேட் வந்து 22 மே 2024 புதன்கிழமை. இந்த வாரம் வந்து பெங்களூர் வாரம் என்று நாங்கள் கிளம்பி வந்தோம். நேற்று பரபரப்பாக ஒரு ஷூட்டிங் பண்ணோம், இன்னைக்கும் பரபரப்பாக ஷூட்டிங் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்ட்டாங்க. பாரதிதாசனின் கவிதைகள் படித்துக்கொண்டு இந்த நேரத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களுக்கும் பங்குண்டு. ஸோ இது வந்து ஒரு சிறுகாப்பியம் ப்ரோ. போர் மறவன் அப்படிங்கிறத டைட்டில். காதலன் பிரிவுக்கு ஆற்றாதவளாய் தலைவி தனியே வருந்துகிறாள். ஸோ என்றன் மலருடல் இருக அணைக்கும் மக்குன்று நேர்த்தோலையும் கொடுத்த இன்பத்தையும் மூலம் மறக்காதே ஒரு நொடி ஏனும். என அவன் பிரிந்ததை எவ்வாறு பொறுப்பேன்? வான நிலவும் வன்புணல் தென்றலும் ஊனையும் உயிரையும் உருக்கின. இந்த கிளிப்பேச்சோ எனில் கிழித்தது காதையோ புளித்தது பாலும் பூநெடி நாற்றம். இதுதான். ஸோ காதலன் வரும்படி காலடி ஓசையில் காரை செலுத்துகிறாள். அந்த சவுண்டுக்கு வருவானா சவுண்டு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது தலைவி இப்போ வந்து காலடி ஓசை காதில் விழுந்தது, நீல வால் அறை சுமந்த கண்ணாளன் வருகின்றான் இல்லை அட்டியே. தலைவன் வருகை கண்ட தலைவி வணக்கம் புகழுகிறாள். அந்த டைமில் அவன் வராங்க, வரும்போது அந்த சவுண்டு கேட்குது, காலடி வச்சு பார்த்துட்டு அந்த முதல் பாட்டு பாடனா. இப்போ வந்து காலடி ஓசை காதில் விழுந்தது, நீல வால் அறை சுமந்த கண்ணாளன் வருகின்றான் இல்லை அட்டியே அப்படின்னு ரொம்ப அவன் இல்லை அட்டியே அடியே அப்படிங்க அடியேங்கிறதோட தான் அந்த அட்டியே அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இது உண்மையாகவே நல்ல தமிழ் புலவர்கள் யாராவது இதை சொல்லணும், நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி. தலைவன் வருகை கண்ட தலைவி வணக்கம் புகழுகிறாள். அவனை பார்த்து வணக்கம் வைக்கிறான் தலைவன் இப்போ சொல்கிறான், வாழி என் அன்பு மயிலே என்னை பார், சூழும் நம் நாட்டு தோளா பெரும்படை கிளம்பிற்று, முரசொலி கேள் நீ விடை கொடு. அதாவது அவன் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, போருக்கு அழைக்கிறாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தலைவி திடுக்கிடுகிறாள், அவள் முகம் துன்பத்தில் தோய்கிறது. மங்கை என்னுயிர் வாங்க மறுத்தாய், ஒன்றும் என் வாய் உரையாது காண்க. நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா அவ. தலைவன் சொல்கிறாரு, பாண்டி நாட்டை பகைவன் சூழ்ந்தான், ஆண்டக என் கடன் என்ன அன்னமே, நாடுதானே நம்மை பெற்றது, நாமே தாமே நாட்டை காப்பவர், உடலும் பொருளும் உயிரும் ஈன்ற கடல் நிகர் நாட்டை காத்ததற்கன்றோ, பிழைப்பு கருதி அழைப்பின்றி வந்த அழுக்குலத்தாரிய அறிவை நீ என்றோ, ஒல்கா பெரும்புகழ் தொல்பெரும் பழங்குடி நல்லியல் நங்கை நடுக்குரல் தகுமோ, வென்றுவா என்று நன்று வாழ்த்தி சென்று வர விடைகொடு சிரிப்போடும் களிப்போடும் அப்படி சொல்றாரு. சொன்ன உடனே தலைவி, பிரியா துன்பால் பெற்ற இன்பத்தை நினைத்துளம் கண்ணில் நீரை சேர்த்தது, வாழையடி வாழை என வந்த என் மாண்பு வாழிய என்று வருக என்றது, வாழையடி வாழை என வந்த என் மாண்பு வாழிய சென்று வருக என்றது. தலைவன் தலைவியை ஆற தழுவி பிரியா உலத்தோடு பிரிந்து செல்கிறான் பிரிஞ்சு போறாங்க. பகைவன் வாளோடு போர்க்களத்தில் எதிர்ப்படுகிறான், வாளை உருவுகின்றான், தலைவனும் வாளை உருவுகின்றான். தலைவன் அப்ப சொல்றான், பகையே கேள் நீ, பாண்டி மாநாட்டின் மாப்புகழ் மறவரின் வழி வந்தவன் நான், என் வாள் உயிருக்கும் உடலை சின்ன பின்னம் செய்ய வல்லது, என் வாள் உயிரிருக்கும் உடலை சின்ன பின்னம் செய்ய வல்லது, வாளை எடு நின் வல்லமை காட்டுக அப்படின்னு சொல்றான். அவன் வாடா. இருவரும் வாட்போர் புரிகிறார்கள். தலைவன் எதிரியின் வாள் புகுந்த தன் மார்பை கையால் அழுத்தியபடி சாய்கிறான். தலைவன் அப்ப சொல்றான், என் மார்பில் அவன் வாள் பாய்ந்ததே, தரையில் வீழ்ந்து நாற்றிசையையும் பார்க்கிறான். என்னை நோக்கி என்றன் அருமை கண்ணல் மொழியால் கண்ணீர் உகுத்து சாப்பாடுமின்றி தான் நின்றிருப்பாள். என் நிலை அவள் பால் யார் போய் உரைப்பார்? நான் இப்போ எனக்கு இந்த மாதிரி நெஞ்சில் வாள் பாஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை யார் வந்து அவளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அழறாரு. சாப்பிடாம இருப்பாளே அப்படின்னு சொல்றாரு. வானில் பறவை ஒன்று மிதந்து போவதை காண்கின்றான். பறவையே ஒன்று கேள், நீ போம்போக்கில் நேரிழை என் மனை, மாபெரும் வீட்டு மணி ஒளி மாடியில் உலாவது மேனி உறையாது செவ்வாய்,
இமையாது வேர்க்கன் என்மேல் கருத்தாயிருப்பாள் அவள் பால் இனிது கூறுக. பெருமையை உன்றன் அருமை மணாளன் அடைந்தான், அவன் தன் அன்னை நாட்டு குயிரை படைத்தான். அன்னை நாட்டுக்கு உயிரை படைத்தான், உடலை படைத்தான் என்று கூறி ஏகுக மறந்திடேல். ஒரு மேலே பறவை பறந்த போது அதுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ போய் சொல்லு, நாட்டுக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பாண்டி மாநாடே பாவையே வேண்டினேன் உம்பால் மீளாவிடையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. பாண்டி மாநாடே பாவையே வேண்டினேன் உம்பால் மீளாவிடையே. ஸோ என்ன மிஸ் யூ மை கண்ட்ரி அண்ட் மை கேர்ள் அப்படின்னு சொல்லி தேசப்பற்று நிறைய இருந்திருக்கு. தேசப்பற்று ஓகே, காதல் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். காதலும் கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அண்ட் நான் தான சொல்றேன் ரெண்டுத்துக்கும் பேட். ஓகே ப்ரோ, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரே ஷாட் அப்படியே போட்டு இதையும் முடிச்சுப்போம். மக்களே டாடா, சிவபுராணம் பார்த்த உங்களுக்கு நன்றி.